கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் தான், பட் எப்படி மினிமலாக பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நிவ்யாவோட பாடி லோஷன். ஸோ எப்பயும் நான் வந்துட்டு கைக்கு அப்ளை பண்ணுவேன், சம்டைம்ஸ் காலுக்கும் அப்ளை பண்ணுவேன் டைம் இருந்தால். டோனர் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ லைட்டாக டோனர் மட்டும். நான் ப்ளம்மோடது யூஸ் பண்ணுறேன், க்ரீன் டீ. இது என்னோட ஃபேவரெட். 2-3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் இது ஒன்று. இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். என்னோட லிப். ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து இந்த கலாக்ஷேத்ரா சம்திங் அப்படி வாங்கினேன், இதில் அவுரா ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது, மாய்ஸ்சராக இருக்குது. ஸோ இது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு லிப் பாம் வந்துட்டு நீங்கள் பிஃபோர் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது மாய்ஸ்சராக இருக்கும். நீங்கள் மேக்கப் முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போடும்போது அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பீல் ஆகும், சில பேருக்கு ட்ரை ஆகி. ஸோ நான் எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஸோ இது பான்ஸோடு தான், 2வது டப்பா. இதுவும் காலி, ஆர்டர் போட்டிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப மாய்ஸ்சரைசர் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறேன். இது வாட்டர் பேஸ்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின் தான், அதனால் குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் போக 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 ஆயில் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், லைக் இந்த டீ ஜோன்ஸ் மட்டும். ஸோ இது நல்லா, ஸோ எப்பவுமே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது லைட்டாக மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துக்குங்க. அப்போ உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ க்ளோவிங்காக தெரியும். ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. எப்பவுமே மாய்ஸ்சரைசர் எல்லாமே பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா சாக் ஆகும். இது வந்துட்டு NYXோட ஒரு ப்ரைமர். ஸோ எப்பயும் கண்டிப்பாக நான் ப்ரைமர் போடுவேன், இந்த போர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் இது ஒரு ஸ்கின் கேர் மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இதில் க்ரீம் பேஸில் இருக்குது, நீங்கள் வாட்டர் பேஸ்லேயும் இது கிடைக்கும் உங்களுக்கு. நைக்காவோட அதிக போர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த நைக்காவோட போர் ப்ரைமர் இருக்குல்ல, அது கூட வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் தருது. லைக் எல்லாமே பிளர் ஆகுது, போர்ஸ்லாம் மினிமலைஸ் ஆகிட்டு நம்ம ஃபேஸில் அவ்வளோவும் தெரியல. பட் அதை நீங்கள் ரெகுலராக சிடிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக 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 அது எல்லாமே குறைஞ்சிரும். பட் பெட்டர் வந்துட்டு இன்டேக் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். அதுவும் இதுவும் சேர்ந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஸோ வீட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. இட் ஒர்க்ஸ். ஒரு 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நியூட்ரோஜன் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப ஒரு ஒயிட் டிண்டடில் இருக்குது, ஃபேஸில் அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது வெயிலில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மினிமலிஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் ஒயிட் டிண்டட் இல்லை, பட் லைட்டாக ஆயில் கண்டென்ட் மாதிரி இருக்குது. சரி வேறு எதனா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்மியோட 925 சன் எக்ஸ்பர்ட் இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன், அது வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக எங்கன்னா வெளில போனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த குட்டி பிளெண்ட் பண்ணுங்க உங்க ஸ்கின்னோட. நீங்க பிளெண்ட் பண்ணிட்டு விட்டதும் கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இது வந்து டிண்டட் சன்ஸ்கிரீன்றதுனால இதுக்கு மேல வந்துட்டு நம்ம எந்த ஒரு கன்சீலரோ எதுவுமே நான் போட மாட்டேன். இன்கேஸ் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே போதும், இதுவே நல்லா பிரைட் ஆக்கிடுது எனக்கு ஃபேஸு. சம்டைம்ஸ் நான் கன்சீலர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு இங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துலையும் இங்கேயே மட்டும் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவேன் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறேன்னா. அண்ட் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு புதுசாக
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அதோட ரிசல்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சீக்கிரமாக. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? மாய்ஸ்சர்டாக தெரியுதா ஒரு மாதிரி? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா லைட்டாக பவுடர் செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து டர்மாவோட P5 அதுதான் வந்துட்டு என்னோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பார்த்து தான் எடுக்கணும். ஸோ நான் ரொம்ப மினிமலாக இந்த என்னவே இல்லை இந்த இதோட ட்ரை பண்ணுறேன். லைட்டாக ஸோ இந்த பவுடரியாக இருக்கிறது பிடிக்காது. அதை செட் பண்ணுறதுக்காக மட்டும் லைட்டாக சும்மா. தென் ப்ரோஸ். ஸோ நான் ப்ரோஸ் வந்துட்டு அவ்வளோ ஃபில் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஹேர் பிளக் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் ப்ரஷ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தெரியுதா? போட்டதே தெரியாத மாதிரி அங்கங்கே ஃபில் மட்டும் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரண்ட்ல லைட்டா ஸோ போட்டுட்டு அகெயின் ப்ரஷ் பண்ணுங்க. ஏன்னா அங்கங்கே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது 2 லிப்ஸ்டிக். ஒன்று வந்துட்டு பாபி ப்ரௌனோடது, ஷேட் வந்துட்டு ரூபி. இது ரொம்ப மாய்ஸ்சர்டாக இருக்கும், லைட் வெயிட் பேஸில் இருக்கும். அண்ட் மெப்ளினோட சூப்பர் ஸ்டே அதில் வந்துட்டு இந்த இர்ரெசிஸ்டிபிள் சம்திங். ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் இது கிளாஸியாக இருக்கும். ஸோ நான் எனக்கு இதுதான் போட போகிறேன். ரீசெண்டாக இது 2 தான் என்னோட ஃபேவரட்டாக இருக்கும். பொட்டு இல்லாமல் எப்படி மேக்கப் பண்ணுவோம்? ஸோ எனக்கு பொட்டு ரொம்ப பிடிக்கும். அது வச்சாதான் என் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அழகா இருக்கேன்னா ஓகே. இப்போ ஒரு குயிக்காக ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணுங்க இது என்ன மூவில எந்த ஹீரோயின் போட்ட ட்ரெஸ் அண்ட் அது என்ன சாங் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரீக்ரியேஷன் ட்ரெஸ் போட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாய்.